யார் அந்த சாரு, இவன் தான் அந்த சாரு அப்படின்னு சொல்லி திமுகவை சார்ந்தவர்கள் இன்னைக்கு சட்டசபைக்கு முன்னாடி ஒரு பெரிய கோஷத்தை போடுறாங்க. சார், சட்டசபை ஆளும் கட்சி நீங்கள் தான், நீங்கள் கோஷத்தை போடுறீங்களே, இப்படிலாம் நடந்ததே கிடையாதுன்னு சொன்னால், இல்லை யார் அந்த சார் அப்படிங்கிறத டீவியேட் பண்ணுறதுக்கு அண்ணாநகர் அந்த ஒரு சிறுமி பலாத்கார வழக்கில் ஒருத்தர் கட்ட பஞ்சாயத்து செஞ்சார், அவர் அதிமுகவை சார்ந்தவர், அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அவனுடைய புகைப்படத்தை வச்சுட்டு இவன் தான் அந்த சார் அப்படின்னு சொல்லி திமுக சொல்ல, யார் அந்த சாரு, இவன் தான் அந்த சாரு. ஓகே, நீங்க சொல்லிக்கோங்க. நிருபர்கள் அடுத்த கேள்வி கேட்குறாங்க. இல்லை சார், நீங்கள் இந்த அண்ணாநகர் கேஸில் இவன் தான் அந்த சார்னு தெரிஞ்சிருச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னோன்னே ஓகே எங்களுடைய போராட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. என்னையா பார்த்துட்டு இருக்கிற நாங்களாம் யாரையா பெரிய அளவில் எங்களெல்லாம் கோமாளினே நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்பான செய்தியாக அது இருந்தது. அதோடு மட்டும் இல்லைங்க, சீமான் அவர்கள் ஒருவேளை அரெஸ்ட் செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறதும், அதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதும், நீட் அரசியல் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி கிட்ஸ் பெஸ்டி சார்பாக 299 ரூபாய்க்கு 3-in-1 வாட்டர் பாட்டில், மோட்டிவேஷனல் ஜிம் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறத சேல் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வாங்கினீங்க, ஏகப்பட்ட பேருக்கு கிடைக்காம போயிருச்சு. எகெயின் அது வருமாங்கிற கேள்வி இருந்துச்சு, வந்துருச்சு. இந்த 3-in-1 வாட்டர் பாட்டில் 3 வாட்டர் பாட்டில் இருக்குங்க. ஒரு 2 லிட்டர், ஒரு 900 ml, ஒரு 400 ml இதுக்குள்ளே இருக்குது. இதே மாதிரி வெரைட்டி ஆஃப் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா லிமிட்டட் ஸ்டாக் மறுபடியும் கிட்ஸ் பெஸ்டியில் அதே விலையை நான் இன்க்ரீஸ் பண்ணலை, 299 அப்படிங்கிற விலைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. சீக்கிரமாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் கிடைக்கல அப்படின்னா இது சூப்பரான டிசைனில் வந்திருக்கு. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2-3 தினங்கள் இந்த ஆஃபர் அப்படியே தான் கண்டினியூ ஆகும். ஏன்னா இந்த குவாலிட்டியுடன் இந்த டிசைனில் இந்த வாட்டர் பாட்டிலை 299க்கு வேறு எங்கேயுமே கொடுக்க முடியாது. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பெரியார் குறித்து சீமான் அவர்கள் பேசின பேச்சு சமூக தளத்தில் பெரிய அளவில் வைரல் ஆனது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உடனடியாக சீமான் அவர்கள் பேசின பேச்சுக்கு விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை துரிதமாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு இப்போது வந்திருக்கிறது. ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள சீமான் அவர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றம் கோரியிருக்கிறது. அப்போ இதன் அடிப்படையில் சீமான் அவர்களுக்கு எதிரான ஒரு வழக்கு அப்படிங்கிறது தொடரப்பட்டிருக்கிறது. திகாவை சார்ந்தவங்க கொஞ்சம் வழக்குகள் போட்டிருக்காங்க, பெரியாரை தப்பாக பேசிட்டாங்க, இது சமூகத்தினிடையே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. அப்போ சீமான் அவர்கள் அரசு செய்யப்படுவாரா? பெரியார் அவர்களை பற்றி பேசினதற்கு சீமான் அவர்களுக்கு பல இடங்களிலிருந்தும் எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பை தாண்டி சீமான் அவர்கள் நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நிற்க, அதற்கு தகுந்தது மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவில் இதுதான் உண்மை, இஸ்லாமியர்களை இப்படி கொச்சையாக பேசியிருக்காரு பெரியார் அவர்கள் பாருங்க, அதே மாதிரி தமிழை பற்றி இப்படி கொச்சையாக பேசியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா எடுத்துக்காட்டையும் வித் ப்ரூஃபோடி செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் சீமானவர்களுக்கு எதிரான கைது இல்லாட்டி விசாரணை நடவடிக்கை அப்படின்னு சொல்றது தமிழக அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தலாம். அடுத்ததா இந்த சாஃப்ட்வேர் கிளிச்சு, டெக்னிக்கல் கிளிச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த டெக்னிக்கல் கிளிச் என்னன்னா கருப்பு சட்டை தான். கண்ணாடியை திருப்பின ஆட்டோ எப்படி ஓடும் அப்படின்னு நீங்கள் ஒரு காமெடி பார்த்துருப்பீங்கல்ல, ஓடாது ஜீவா அப்படின்னு சொன்ன ஓடும். அதே மாதிரி தான் கருப்பு சட்டை போடலைன்னா நீங்கள் வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்தீங்கன்னா கேமரா ஒர்க் அவுட் ஆகும். கேமரா ஒர்க் ஆகுமா? எஸ், கேமரா ஒர்க் ஆகும். ஆனால் ஜூம் பண்ணுறதுக்கான அந்த லென்ஸ் தான் ஒர்க் ஆகாது. ஏன் ஜூம் பண்ணணும் விக்கி? ஏன்னா யார் பேசுகிறாங்கங்கிறத 10 பேர் சட்டசபையில் உட்காந்துருக்காங்கன்னா சட்டசபையினுடைய வீடியோ கிளிப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்கன்னா அவர் மட்டும்தான் தெரிவார். பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 1-2 பேர் கொஞ்சம் அப்படியே பிளர்ராக தெரிவாங்க. அப்பாவு அவர்களை பார்த்தீங்கன்னா அப்பாவு அவர்கள் மட்டும்தான் உட்காந்துருக்கிற மாதிரிலாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த சட்டசபை கூட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்க பேசுகிறாங்க, ஏதோ ஒரு 20-30 பேருக்கு நடுவில் யாரோ எந்திரிச்சு பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த ஜூமிங் ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டால் அதுவும் டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லுவாங்க. பட் அது இல்லை, உண்மையான ரீசன் அது கிடையாது. 2 உண்மையான ரீசன். ஒன்று, அவங்க கருப்பு சட்டையில் வரல, அதனால் டெக்னிக்கல் கிளிச். அதிமுக பாமகவை சார்ந்தவங்க யாருமே காண்பிக்கப்படாத ஒரு நிலைமை மாறி இப்போது கொஞ்சமாக காண்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அடுத்ததாக ஜூம் போகாததுக்கான காரணம் அதிமுகவை சார்ந்தவர்கள் யார் இந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்களுடைய அந்த பேட்ஜ் மாதிரி கொடுத்திட்டு இருந்தாங்கல்ல, அது ஜூம் பண்ணால் தெரிஞ்சிருமே அப்படிங்கிறதுனால அந்த ஜூமிங் ஃபங்க்ஷனை ஆஃப் பண்ணி விட்டாங்க.
ஆனால் அப்பாவு அவர்கள் இதையும் டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் நம்புற மாதிரி தெரியலையே, என்னப்பா நாங்களும் திருநெல்வேலிக்காரங்களாயா, எங்களுக்கும் கொஞ்சம் இருக்கலாயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன தான் சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க, மக்கள் இதை பற்றி பேச மாட்டாங்க, இல்லை மக்களுக்கு இது யாரும் எடுத்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுடன் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே சாதாரணமாக ஒரு வீடியோ, அந்த பயத்தை பாருங்கள், எல்லா அரசியல்வாதிகளிடமும் இது இருக்கிறது. இது எல்லாருமே செய்கிறதா. நாடாளுமன்றத்தில் அவங்க செய்கிறாங்கன்னா சட்டமன்றத்தில் இவங்க செய்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கா இல்லையா? அடுத்ததா நீட் தேர்வு, அதை பற்றி கனிமொழி அக்கா என்ன சொல்லியிருக்காங்க, உதயநிதி அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குட்டி கிளிப்பா இன்னைக்கு எல்லாரும் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன், விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதில் வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும், நம்ம தலைவர் தெரியும். இது தமிழ்நாடு. எந்த சரித்திரத்தையும் நீங்க போட்ட மனுநீதி சாஸ்திரத்தையும் மாற்றி காட்டிய தமிழ்நாட்டில் எங்களால நீட்ட மாற்ற முடியாது நினைக்கிறீங்களா? அந்த குட்டி கிளிப்ல என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தது என்றால் சட்ட போராட்டம் நடத்தி நீட்டை உடனடியாக நாங்கள் என்ன செஞ்சிருவோம், தூக்கிடுவோம். அடுத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மானம் ரோசம் இருந்துச்சுன்னா நீட்டை ஒழித்து காண்பீங்கள், அது திமுக செய்யும் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. கனிமொழி அக்கா சொன்னாங்க, இல்லை இல்லை கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நீட்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீட்டை நம்மளாலாம் ரத்து பண்ண முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்டால தான் முடியும். சார் இதைத்தானே அன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஒன்று, நம்ம இந்தி கூட்டணி மட்டும் வந்திருந்துச்சுன்னா நம்ம காங்கிரஸ்கிட்ட பேசி நம்ம நீட்டு விலக்கை வாங்கியிருப்போம். இது நல்லா இல்லையே. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு விலக்கு, நீட்டை உடனடியாக முதல் கையெழுத்தே நீட்டு ரத்து அப்படிங்கிற கையெழுத்து தான் சொன்னார் நம்ம துணை முதலமைச்சர். அதெல்லாம் என்ன ஆச்சு சார்? இப்போ மக்கள் அந்த பக்கமாக கேட்டு இந்த பக்கமாக மறந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, எங்களுக்கு புரியலை, சத்தியமாக எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கெலாம் வந்திருக்கக்கூடிய நியூஸ். அடுத்த நியூஸை பாருங்களேன். 1000 ரூபாய் பொங்கல் படி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. மக்கள் யாரும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. எல்லாரும் பணக்காரங்களாக இருக்காங்க, 1000 ரூபாய் பொங்கல் படி கிடைக்கலன்னு சொல்லி அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சிரிங்க சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ராமு பொங்கல் படி 100 ரூபாய் கிடைச்சிருச்சா? சோமு 100 ரூபாய் இல்லடா 1000 ரூபாய். ராமு 1000 கிடைச்சிருச்சா? சோமு இல்லடா 100 ரூபாய்க்கே சர்க்கரையும் பொங்கல் வைக்கிறதுக்கான அரிசியும் கரும்பும் தான் கிடைச்சிச்சு. சிரிங்க சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களுடைய அந்த ஒரு கான்செப்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, 1000 ரூபாய் கொடுக்காதனால எந்த விதமான தாக்கமும் கிடையாது. துரைமுருகன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் யா, எலெக்ஷன் வரும்போது நாங்களும் கொடுப்போம் யா 2500 ரூபாய். ஏய் மக்களே, இதை விட ஒஸ்ட்டாக நம்மளை யாராலையும் விமர்சனம் பண்ண முடியாது. இந்த நியூஸ்லாம் ஒருவேளை இந்த ஹாலிவுட்டு பெரிய அளவில் மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எப்படி தெரியுமா நினைப்பாங்க, ஐயே சீ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு. 1000 ரூபாய் இப்போ கொடுக்கலன்னா அடுத்த வருஷமும் கொடுக்காதீங்க. ஏன்னா கஜானால அடுத்த வருஷம் மட்டும் எப்படி காசு வந்துடும்? அடுத்த வருஷம் மட்டும் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு அள்ளி கொடுத்துருவாங்களா? இதே மாதிரி கிள்ளி தானே கொடுப்பாங்க. அப்போ மட்டும் நமக்கு காசு எப்படி வரும்? ஏன்னா எலெக்ஷன் டைம், மக்கள் அதை மறக்கணும், மக்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடணும். அறியாமையை பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கும்போது மக்களுக்கான விழிப்புணர்வு வரவில்லை என்றால் மக்கள் ஏமாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணங்கள் தான் இன்றைய பொங்கல். 2025க்கான பொங்கலை இப்போவே பொங்க வச்சிடலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, பெரிய அளவில் பீஃபை பற்றி. இங்கே நம்ம ஏதாவது ஒரு அரசாங்கத்தை பற்றி கேள்வி கேட்குறோன்னா 3 விதத்தில் இவங்க டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று, பீஃபை பற்றி ஏதாவது இழுத்து ஒரு உணவு திருவிழா வச்சு அதில் பீஃப் இல்லையா இருக்காங்கிற சர்ச்சை ஏற்படுத்துவாங்க. ஆளுநரை வைத்து ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும். அப்படி இல்லைனா ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு ஒரு சர்ச்சை ஏற்படுத்தப்படும். இந்த 3 சர்ச்சை இல்லாமல் வேறு எந்த சர்ச்சையுமே ஓடாது. நானும் யோசிச்சேன், என்னப்பா 2 சர்ச்சை வந்து முடிஞ்சிருச்சு, ஆளுநர் அவர்களின் சர்ச்சை வந்துருச்சு, அடுத்த ஹிந்தி எதிர்ப்பை பற்றி அது ஏதாவது வரல, பெரியார் அவர்களுடைய சர்ச்சை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3ஆவதா சர்ச்சை பீஃப் இன்னும் வராமல் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருத்தவங்க பீஃப் கடை வைக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு பீஃப் கடை வைக்கக்கூடாது, இங்கே வந்து கோயில் கிட்ட இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாஜக நிர்வாகி. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க சாதாரணமாக ரோட்டோரமாக கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள். அப்போ அவங்க திமுகவுடன் வந்து எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் பீஃப் கடை வைக்கிறதுக்கு, இவங்க யார் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறது அப்படிங்கிற மீடியாவில் எல்லாமே பேசுகிறாங்க.
அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பாஜகவை சார்ந்தவர் இப்படி மிரட்டிட்டாரு, எனவே அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே 2-3 ஏதோ ஒரு செக்ஷன்லாம் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, அரெஸ்ட் பண்ணது அப்படியே முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இன்னைக்கு சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. என்ன விவரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, அது ஒரு பீஃபு கடை, அது வந்து ஒரு தள்ளுவண்டி கடை. அந்த கடையை எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் அந்த கடை அந்த நேரம் இருந்தது கோயிலுக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் பீஃப் விற்கிறீங்களே, இது சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். கோயிலுக்கு பக்கத்தில் பீஃப் கடை இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் பீஃப் கடை இருக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு நீங்கள் கொடுக்குறீங்க, காவல்துறை அதிகாரிகள் கொடுக்குறீங்கன்னா, மசூதி பக்கத்தில் நாங்கள் பன்றிக்கறியை விற்பனை செய்கிறோம், ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. அப்படின்னா பன்றிக்கறியை விற்பனை செய்வதும் எங்களுடைய உரிமை தானே, இப்போ நாங்கள் மட்டும் இழிச்சவாயினுங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரிய அளவு ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. ஸோ அந்த போராட்டத்தை மக்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறத நான் உங்ககிட்டயே விட்டுறேன். ஏன்னா இது இவங்களுடைய உரிமை. பீஃப் கடை வைக்கிறதும் வைக்காததும் அவங்களுடைய உரிமை, யாரும் சொல்லக்கூடாது. பன்றிக்கறி வைக்கிறதும் வைக்காததும் அவங்களுடைய உரிமை, யாரும் சொல்லக்கூடாது. ஆனால் இப்படி மாற்றி மாற்றி நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு சகோதரத்துவம் இருக்குமா அப்படிங்கிறது $1,000,000 கேள்விதான். எதிர்கட்சி அரசியல் செய்யாம என்ன அவியலா செய்வாங்க? இதே கோட்பாடுடன் இன்னைக்கு அதிமுகவினுடைய ஐடி விங் செம போஸ்டர் வெளியில விட்டுருக்காங்க. அடுத்ததாக ஒரே ஒரு விஷயங்க, இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெற்றது பார்த்தீங்களா? அதுக்கு ஏன் விஜய் அவர்கள் வரல? உண்மையிலேயே விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி, ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆடியோ லீக் வேறு வந்திருக்கு. என் ஆனந்த் மேல் அவர்கள், அதாவது பொதுச் செயலாளர்கள் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தலைவராக விஜய் அவர்கள் வந்து அந்த கட்சியில் என்ன நடக்குது, யார் மாவட்டத்தை கண்காணிக்க போகிறீங்க, இதெல்லாம் பற்றி கேட்கணுமா வேண்டாமா? இது சரியா இருக்கா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது சரியில்லை. கொஞ்சமாக பார்த்து இருந்துக்கோங்கப்பா. இது உங்களுடைய முதல் அரசியல், சறுக்கி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ ஓவராலாக ஏகப்பட்ட செய்திகளை பார்த்து இருக்கிறோம். இது எல்லாமே செய்திகள் தான். நான் எதையுமே ஆட் பண்ணலை, எதையுமே கம்மி பண்ணலை. என்ன நடந்திருக்கோ அதை நடந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளோ வெளிப்படையாக நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணலாம். நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அந்த தெம்பூட்டும் கருத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, மோட்டிவேஷன். அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி 3 வாட்டர் பாட்டில் உங்களுக்கு வேணும்னா கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது. 200 ml நம்ம கார்லேயோ இல்லாட்டி வீட்டுக்கோ வச்சுக்கலாம். 900 ml வீட்டு குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம், இல்லை நாம ஆஃபீஸுக்கோ இல்லாட்டி வேறு எங்கேயாவது போகும்போதோ பயன்படுத்திக்கலாம். 400 ml ஜூஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி 3-in-1 வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது $299. இந்த ஆஃபரை மறுபடியும் கொடுக்க முடியுமான்னு தெரியல, பட் இந்த விலைக்கு ஒர்த்தான ப்ராடக்ட். ஒவ்வொரு வீட்லையும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ வேணுங்கிறவங்களுக்கான லிங்க், கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.